ரீசெண்டா வந்து ஒரு டயபெட்டிஸ் ஜேர்னல்ல ஒரு ஆராய்ச்சி வந்திருந்தது. அந்த ஆராய்ச்சி வந்து நம்ம சென்னையில படிக்கிற ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் பத்தி. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பேரண்ட்ஸுமே வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இந்த ஆராய்ச்சி என்னன்னா வந்து இந்த ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அது பார்த்துருக்காங்க. அது பார்த்ததுல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, நாலுல ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் வந்து சுகர் இருக்கு. ஸோ வந்து எப்படி ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்றோம்னா, டயபெட்டிஸ் வர்றதுக்கு முன்னாடி வர கண்டிஷன் பேர் வந்து ப்ரீ டயபெட்டிஸ். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நமக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 126ஓ அதுக்கு மேலேயோ இருந்ததுன்னா நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 126 ஆர் அபவ். இந்த 100க்கு கீழே இருந்தால் நார்மல். ஸோ வந்து இந்த 101 வந்து 25 இருக்குல்ல, இந்த ரேஞ்சை வந்து நம்ம ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சுன்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ரீ டயபெட்டிஸ் இருந்துன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல வந்து டயபெட்டிஸ் ஆறதுக்கு ரிஸ்க் வந்து பல மடங்கு அதிகம். ஸோ வந்து இப்போ வந்து என்ன ஒரு இது அலார்மிங்னா, நம்ம ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல நாலுல ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 25%மானவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்கதா வந்து ஆராய்ச்சி தகவல் சொல்லுது. இது வந்து இப்போ ரீசெண்டா பண்ணது மட்டும் கிடையாது, 2006ல உள்ள டேட்டாவோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 2006ல பார்த்தீங்கன்னா இந்த சில்ட்ரன்ல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ல ப்ரீ டயபெட்டிஸ் ரேஞ்ச் வந்து வெறும் ஒரு 3% தான் இருக்கு, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். அந்த 3% வந்து இப்போ 25%க்கு மேல வந்துடுச்சு. கேர்ள்ஸ்க்கு பாய்ஸோட அதிகம், கிட்டத்தட்ட 28% கிட்ட வந்திருக்கு. ஸோ வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமான இது ஒரு ரிப்போர்ட். ஸோ நார்மலா நம்ம வந்து என்ன பண்றோம்னா, குழந்தைகள் தானே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டும் கொடுக்குறோம். நிறைய அன்ஹெல்தி ஃபுட்ஸ், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம், பேக்கேஜ்டு ஜூசஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறோம். நம்ம அசம்ஷன் என்னன்னா, சின்ன வயசுனால நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்க, பட் வந்து அதனால வந்து பெரிய அளவில் இவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் ரிஸ்க் இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு கொடுக்குறோம். பட் அது உண்மை இல்லை. இந்த ஆராய்ச்சி ரொம்ப கிளியரா சொல்லுது, நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்சில் ஃபாஸ்டிங் சுகர் இருக்கு. அது பேர் இம்பேர்டு ஃபாஸ்டிங் பிளட் சுகர். இது மட்டும் இல்லை, நமக்கு மெட்டபாலிக் ஹெல்த்தும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் ஒரு 17 இயர்ஸ்ல வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அவங்களுக்கு வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் வந்து ஆவரேஜ் வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து பிஎம்ஐ அதுவும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வந்து சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் 2006ல பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 104 இருக்காது, இப்போ ஒரு 10 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி இன்க்ரீஸ் ஆகி 114 மில்லிமீட்டர் வந்திருக்கு. ஸோ வந்து போத் வந்து இம்பேர்டு குளுக்கோஸ் ஃபாஸ்டிங் குளுக்கோஸும் இருக்குது, மெட்டபாலிக் ஹெல்த்தும் வந்து ஒர்சன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அஸ் பேரண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இந்த ஆராய்ச்சி ரிசல்ட்டை வந்து ஒரு சீரியஸாக கன்சிடர் பண்ணணும்.